வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு கறி எண்ணெய் ஒன்றும் விடாமல் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்து சின்ன கத்திரிக்காய் அப்படியே அதை 4 நடுவால் 4 துண்டாக அப்படி வெட்டி எடுக்கிறேன். வெட்டி எடுத்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இப்போ நான் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன். இப்போ நான் கருவாடு எடுத்து ஊற வச்சு கழுவி இப்போ நான் இந்த கருவாட்டை துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம். கருவாடு எல்லாத்தையும் நாங்கள் இப்போ துண்டு சின்ன சின்ன துண்டாக அதுக்கு போடக்கூடிய மாதிரி வெட்டி எடுத்து ஒரு டிஷ்ஷுக்குள்ளே போட்டு வைப்போம். இப்போ நான் அதுக்கு தேவையான உள்ளி உடைச்சி கொண்டு வைக்கிறேன். வெட்டி வச்ச கத்திரிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ இந்த சட்டிக்குள்ளே போடுவோம். எல்லாத்தையும் இதை போட்டுட்டு கருவாடு துண்டுகளையும் சேர்த்துக்கொள்வோம். ஒரு தக்காளி பழத்தையும் வெட்டி இந்த இதோடு நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் வெட்டி அதையும் நாங்கள் இதோடு சேர்ப்போம். 4 உள்ளி சின்ன சின்ன துண்டாக வெட்டினது அதையும் இதோடு சேர்ப்போம். கருவேப்பிலை ரம்பையும் சேர்ப்போம். பச்சை மிளகாயும் சேர்ப்போம். 4-5 சின்ன துண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் இதுக்குள்ள வடிவாக கலந்து விட்டுட்டு நாங்கள் இதோட இனி என்ன சேர்க்க போகிறோம்னு பார்ப்போம். இப்போ நிறைய சாப்பிட்றாங்க, நீங்கள் நிறைய சேர்க்கலாம். நான் குறைய சேர்க்குறேன். இதை நான் தேக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரைக்காய் தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், தேக்கரண்டி மிளகுத்தூள், தேக்கரண்டி காஷ்மீர் மிளகாய் பவுடர் இல்லாட்டி பப்ரிக்கா பவுடர், தேக்கரண்டி பெருஞ்சீரகத்தூள், ஒரு தேக்கரண்டி வறுத்த மல்லி பவுடர். நான் தேக்கரண்டி அளவு உப்பு தான் சேர்க்குறேன். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கிறபடியாக அந்த உப்பும் சேர்ந்து வரையில உப்பு கூட வரும். அப்போ அதில் தேக்கரண்டி சேர்த்துட்டு பேர்ந்து நாங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன துண்டு வெஜிடபிள் க்யூப்ஸும் நான் சேர்க்குறேன்னா அதையும் போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு கூட தலைப்பாலும் 2ஆம் பாலும் கலந்து தேங்காய் பால் இதுக்குள்ளே விட்டு அதையும் நல்லா மாற்றி விடுவோம். விட்டுட்டு நாங்கள் இனி மூடி அதை அடுப்பில் அவிய விடுவோம். கத்திரிக்காய் எல்லாம் ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ அடுப்பில் வச்சு அதை மூடி விடுவோம் அவியறதுக்கு. அவிச்சு அது 5 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் அதை திறந்து பார்ப்போம். திறந்து ஒருக்கா பிரட்டி விடுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் 5 நிமிஷத்தில் திறக்கையில் ஒரு 10 நிமிஷம் அவியட்டு பண்ணி வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஒருக்கா இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் திருப்பி விடுறேன். இந்த பாலோடு சேர்கிற அளவுக்கு ஒருக்கா நாங்கள் கிளம்பி விடுவோம். எல்லாத்தையும் கிளம்பி விட்டுட்டு திருப்பி நாங்கள் மூடி விடுவோம். இன்னொரு 5 நிமிஷத்தால் திறந்து பார்த்துக்கோம். தண்ணி பால் வற்றி கொண்டு வந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் வற்ற விடுவோம். வற்ற விட்டுட்டு பேருந்து உப்பை பார்ப்போம். உப்பை பார்த்துட்டு பேருந்து அப்படி நாங்கள் இறக்குறதுக்கு சரியாகிருந்தாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் உப்பு பார்ப்போம். உப்பு அளவாக இருக்குது. நாங்கள் இனி சேர்த்தோம்னு சொன்னால் கருவாட்டில் இருக்கிற உப்பு தன்மை முருங்கைக்குள்ள கூடிடும். இந்த அளவு கணக்காக இருக்கும். இன்னொரு 2 நிமிஷத்தில் நாங்கள் இதை நிப்பாட்டுவோம். 2 நிமிஷம் ஆகிட்டுது. எல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுது. இப்படி தனித்தன்மையாக இருந்தால் தான் நாங்கள் பிரட்டி ஊற்றி சாப்பிட்றது ஓகேயாக இருக்கும். இப்போ நாங்கள் இறக்குவோம். எண்ணெய் விடாமல் கருவாடு கத்திரிக்காய் போட்ட ஒரு
கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் செய்து பாருங்க. பார்க்குற நீங்கள் யூடியூப்லேயா இருந்தாங்க, ஃபேஸ்புக்காக இருந்தாங்க, டிக்டாக்காக இருந்தாங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு லைக் பட்டனை தயவு செய்து தட்டி விட்டு போங்க. நன்றி. இறக்கி வச்சப்போ மண் சட்டிக்கு கொதிச்சு கொண்டு ஆவி வந்து கொண்டிருக்குது. உண்மையாகவே நம்மளோட அம்மாவிட காலங்களில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கைகளில் மண் சட்டி தான் கூட சமைக்கிறவே அதில் சுவை தனியாக இருந்தது. இப்போ நாங்கள் அதை செய்து பார்க்கல உண்மையாகவே மண் சட்டியில் செய்து சாப்பிட இருக்கிற சுவை அது வேறு ரகம். நீங்களும் இது ஏழுமெண்டா மண் சட்டி வாங்கி செய்து பாருங்கள், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும்.